சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான எக் சில்லி தான் பண்ண போகிறோம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சிக்கன் சில்லி பண்ணியிருக்கோம், இப்போ வந்து எக் சில்லி பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எக் சில்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வேக போட்டுக்கலாம். நான் தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். ஒரு 5 முட்டை போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுருவோம், நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம வந்து எக் சில்லிக்கு ஃபஸ்ட்டு வந்து குடமிளகா வெட்டி எடுத்துக்கலாம். முட்டை வேகிற வேலைக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சிருவோம். இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 கீறி வச்சுக்கலாம். முட்டை வெந்துருச்சு, உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை 4 வெட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ வெள்ளைக்கருவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிப்போம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்து பொரிச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்கிற மசாலாவில் இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி பொரிஞ்சதும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக் சில்லி பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பொடியாக நறுக்கினது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இப்போ நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் ஒரு குடமிளகாய் அதையும் சேர்த்துப்போம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோயா சாஸு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றலை. பாருங்கள், சூப்பரான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.